ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். செல்வி ஆல்பர்ட் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி பக்கோடா குழம்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், சோம்பு, கசகசா போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் கடுகு, சோம்பு ஆட் பண்ணுங்கள். இது ரெண்டும் பொரியட்டும். அந்த டைமில் ஒரு கொத்து கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா பொரியட்டும். அதுக்குள்ளே நம்ம இடித்து வச்ச பூண்டையும் நம்ம ஆட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணி போட வேண்டாம், இடித்து வச்சு தான் போடணும். போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கின உடனே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி மட்டும் அரைச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அரைச்ச தக்காளியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி வெறும் தனி மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் தனியாத்தூள் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதையும் போட்டு எண்ணெயில் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்குங்க. புளி கொஞ்சமாக தான் ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டு ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். ஊற்றிட்டு நம்ம இந்த குழம்புக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணுங்க. தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கட்டும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு சால்ட்டு ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கொதிக்கிற டைமில் நம்ம பொரித்து வச்ச பக்கோடாவை அதுக்குள்ளே போடணும் ஃப்ரெண்ட்ஸ். போட்டுட்டு நல்லா கொதி வந்தோடனே இறக்குனீங்கன்னா பக்கோடா குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள்.